இருக்கு. ஓ ஓ ஓ அதை விட்டுட்டு எதுக்கு லாலிபப்பை சப்ப சொல்கிறீங்க? ஓ அதான் பிடிச்சிக்கிட்டு சப்புற மாதிரி இருக்கா? வணக்கம் மக்களே. சிஎஸ்கே படுமொக்கையாக தோத்துச்சு அப்படின்னு பயங்கர மீம்ஸ் வந்திருக்கு. என்னதான் தோற்று இருந்தாலும் அதில் இருக்கிறதெல்லாம் நல்ல நல்ல பிளேயர்ஸ் தான் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெருசாக அவங்க எதுவும் காட்டலாம். சிஎஸ்கே ஆர்சிபி இவங்களோட அதிகமான மீம்ஸ் வந்திருக்கு. அதுலேயும் விராட் கோலியே தோனியை தான் வச்சு செய்கிறாங்க மீம்ஸில். லாலிபப் லாலிபப் லாலிபப்னு. இன்றைக்கி விராட் கோலியும் தோனியோட மீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணுன்னு இருக்கும், எனக்கே தெரியல இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களோட மீம்ஸ்லாம். முதல்ல மங்களகரமாக இழந்தாரு. அது மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்கள் வழக்கமே. அந்த கிப்லியா ஃபிக்ஸ் வெர்ஸ் ஏஐ, ஓகே இது நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏஐ இது தரமாக இருக்குமே. அது எப்படி கரெக்டாக பண்ணியிருக்கேன் பாருங்க. மேட்சிங்காக வேறு லெவலில் இருக்குங்க. வேறு லெவலுங்க இந்த ஏஐ. இது நம்ம வந்து இது காமெடி ஃபன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில ஃபேன்ஸ்லாம் இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஏன் இந்த மாதிரி சிரிக்கிறேன் என் தலைவனை பார்த்து, அது எங்களுக்கு வலிக்குது, நாங்கள் எமோஷனலாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேட்ச்சு தானடா, இதில் என்னடா இருக்குது? இன்றைக்கி தோக்குறீங்க, நாளைக்கு ஜெயிக்கிறீங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கி சிஎஸ்கே தோக்குதுன்னா நாளைக்கு ஜெயிக்கலை, அடுத்த நாளும் ஜெயிக்கலை. அதுதான் அவங்களோட பிரச்சனையே. நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. ஒரு சின்ன செடியை நட்டு அது வளர்ந்து பூத்து. ஏன் செடி நடுறாங்க? ஒருவேளை தோத்தா செடி நடுவோன்னு சொல்லியிருந்தாங்களோ, அதான் காடு மாதிரி ஆக்கிட்டாங்களோ. சின்ன பிளாட்ல குடி இருந்தாலும் 4 தொட்டியில செடி வளர்ந்து சந்தோஷப்படும். அப்புறம் உங்களுக்குன்னு சொத்து எது இல்லைன்னா எப்படிங்க? ஆர்சிபி எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது ஏன் கவலை? படுபாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. யாரா நீங்க? சாரி ரைட், செம்மையா யோசிக்கிட்டு இருக்கா மச்சான். ஐயா தங்கல அழுவுறாரு. வா வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்குங்க இந்த மீம்ஸ். அடுத்து பார்க்கலாம். ஓ தோனி அந்த கெட்டப்பட பார்க்க வேற லெவலில் இருக்கு. ஓ டான்ஸை பாருங்க. இந்த மூணு தான் நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. தோனி இந்த மாதிரி பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குங்க. வா ஆனால் இந்த மாதிரி மீம்ஸ் போடாதீங்க. இவர் டான்ஸ் மட்டும் பார்க்க காமெடியாக இருக்குது. ஆனால் இது என்ன, இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாதீங்க, ஓகேவா? அது அவங்க மனசை எவ்வளோ புண்படுத்தும், அவங்களுக்கு எவ்வளோ காயப்படும் தோனியோட ஃபேன்ஸுக்கெலாம் அப்படின்னு புரியுதா? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அடுத்து ஓ தலை தோனியை அசிங்கப்படுத்தாமல் மீம்ஸ் போட முடியாதாடா அவங்களால? இந்த மாதிரி மீம்ஸ்லாம் போடாதீங்க. தலை தோனியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியல, ஓகேவா? தலை தோனியை அசிங்கப்படுத்தாமல் முடிஞ்சால் மீம்ஸ் போடுங்க. இந்த மாதிரிலாம் மீம்ஸ் போட்டிங்க நான் கடுப்பாயிரும். இதுக்கு மேலே சொல்லிட்டேன், அவ்வளோதான். மரியாதை உங்களுக்கு. சென்னை சூப்பர் கிங் சிஎஸ்கே அஃபிஷியல் லோகோ 2025 ரிலீஸ்ட். அறிவு இருக்கா உங்களுக்கு? தோனி எந்த மாதிரி, தோனி யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? யாருன்னு தெரியுமா? அவர் அவுட் ஆனதான் தெரியும். அவரோட தக் லைஃப்லாம் உங்களுக்கு தெரியுமாடா?
நமக்கு சொல்லி வச்சு ஓகே அடுத்த breakup were the most already broken meeting sleeper எனக்கு ஒரு விஷயம் புரியலை இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல சிஎஸ்கே அது வந்து ஆடுது தோக்குது இந்த ஆர்சிபி இருந்தாலும் மொக்க டீம் அப்படின்னு சொல்கிறீங்க சிஎஸ்கேலாம் அதில் வேறு புது புது பிளேயரை இறக்குனா தான் என்ன எல்லாம் உங்களுக்கு நல்ல தரமான ட்ரைனிங்லாம் கொடுத்தா தான் என்ன நீங்கள் இந்த பழைய மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் அதில் வேறு லெவலில் ஆடுவாங்க அந்த யுவராஜ் சிங்னு நினைக்கிற அடித்து தூக்குவார் பாருங்க ஹெலிகாப்டர் ஷாட்டா அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன் இப்போ இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துலலாம் நான் கிரிக்கெட் விளாடணும் அதனோட ட்ரீமு அப்படின்னு வந்தாங்க ஆனால் அந்த காலத்தில் நிறைய பேர் பணத்துக்காண்டி சும்மா பேருக்காண்டி நான் கிரிக்கெட் விளாடணும் எனக்கு ரசிகர்கள் வேணும் அப்படின்னு வர்றாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்தியாவோட மானத்தை காப்பாற்ற போகிறேன் நான் அந்த கிரிக்கெட் மேட்ச் விளாடணும் எனக்கு அது ட்ரீமு அப்படின்னு வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஓகே அடுத்ததை பார்க்கலாம். ஏன்டா போகணுன்ற என் கூடடா இப்ப நான் தான்டா சிஎஸ்கே தான் லாஸ்ட்ல இருக்கு. மத்த எல்லாவனுமே எனக்கு டாப்ல இருக்கிறேன். எப்படியெல்லாம் எடிட் பண்ணியிருக்காங்க இது என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறேன். ஒரு சிஎஸ்கே எத்தனை 103 சிஎஸ்கே 107 கேகேஆர் டீம்ல நான் பார்த்ததே இல்லை. அது எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்குமோ? அதே நீங்க அடிச்சுட்டு வச்சதா எனக்கு தெரியும். SRH. எவனா இருந்துச்சு அப்ப மாட்டுவான், வழக்கம் போல அவனும் செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே என்னடா ஓகே தோனியை எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? தோனி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, அவர் எப்படிலாம் மியூஸ் போட்டு வச்சிருக்கீங்க? யாரா இல்லை இந்த ஒரு டைலாக் சொல்லிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துடுறாங்க. இதான் எங்கே பார்த்தாலும் இந்த டைலாக் தான். இந்த டைலாக் ஒன்று கற்று வச்சுக்கிட்டாங்க எல்லா இடத்துலையும். இதுதான் இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்தனால இந்த ஒரு டைலாக் போட்டுடுறாங்க. இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியலை, கிரிக்கெட்டில் அவுட் ஆகிட்டா ஈசால கப்பு லாலிபப்பு சப்பு அப்படின்னு எதுக்கு சொல்கிறீங்க? இல்லை டைரி மில்க் இருக்குது, அந்த ₹1 எக்லஸ் இருக்குது, ₹1 புளிப்பு மிட்டாய் இருக்குது, எவ்வளவோ சாக்லேட் இருக்குது. அதை விட்டுட்டு எதுக்கு லாலிபப்பை சப்ப சொல்கிறீங்க? ஓ அதான் பிடிச்சிக்கிட்டு சப்புற மாதிரி இருக்கா? ஈசால கப்பு நம்து சார் ஆப்கா கப் ஒத்த நொடி எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. பாவண்டா ஃபுல்லாக மியூஸ் போட்டு தள்ளுறாங்க. எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறான் ஒருத்தன். இந்த ஒரு டைல் எவனை பார்த்தாலும் சரி தான் சொல்றாங்க. கறி 1149 ரூபா தானே? ஓகே விராட் கோலி 1 மணிக்கு பார்க்குறாரு நைட்டு. அப்புறம் என்ன, விராட் கோலி வாங்கியிருப்பார் நேரம் கப்பு, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பார். வீட்டுக்கு போய்ட்டு காட்டு வரைஞ்சி வரங்க கப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு. என்ன தலை ஏகே வாட்சிங் சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ். மனுஷன் இவர் வேற வந்து. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ அஜித் வந்தனால அந்த சிஎஸ்கே டீம் மட்டும் ஜெயிச்சிருந்துன்னு வச்சுங்களேன். ஆமாம் வந்ததுனால தான் சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். மனுஷன் அவரே வந்து பார்த்துட்டு கடுப்பாகி போயிருப்பார், இவங்க இந்த ஜென்மத்தில் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைடா, சிஎஸ்கே டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு போயிருப்பார். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆஃப்டர் கேகேஆர் மேட்ச். சென்னை ஒரு மட்டமான டீம்,
10,000 இருக்குது. ஓகே, அந்த பையனோட மன வருத்தத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க விடாமல் தோத்துக்கிட்டே இருந்தனால டிஷர்ட்டே விட்டு வச்சுட்டு போகிறான். இப்போ தோனி எல்லாம் திட்டுறீங்க, அவர் ஒழுங்காக ஆட தெரியல அப்படின்னு. அவர் வர்றதுக்கு காரணம் வந்து இப்போ ஃபேன்ஸுக்காண்டி தான், உங்களுக்காண்டி தான். நீங்கள் வந்து பார்ப்பீங்க, என்டர்டெயின்மெண்ட் ஆகுவீங்க அப்படின்ட்டு. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. என்னையாது என்னடி இது? திரும்ப வர மாட்டேன் ஆட்ட மாட்டீங்க, இனிமேல் வரவே மாட்டார் நான் மனுஷன். ஓ ஓ ஓ வா வாட் அ எடிட் மேன், வாவ் சூப்பர் மேன், என்ன ஒரு எடிட்டியா, வாவ் வாவ் எடிட்னா இதான் என் எடிட்டு. லாலிபாப் பக்லு லாலிபாப் பேச்லு, வாவ் வாவ் என்ன ஒரு எடிட்டு, அங்கே பாருங்களேன் எடிட்டை. ஓ அப்படியே ரியாலிட்டிக்காக பண்ணியிருக்காங்க. எவன்ட்ட அந்த எடிட்டரு, வாவ் வாவ் சூப்பருங்க, வேற லெவலில் எடிட் பண்ணியிருக்கீங்க. இதான் உண்மை. ஒரு காலத்தில் எப்போ இருந்த மனுஷன் இப்போ இப்படி கூட்டு வந்து அடி வாங்க விடுறாங்க. குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? உன் பேண்ட் ஷர்ட் கைட்டிட்டு அவ சேலை வாங்கி கட்டிக்கடா. யார், விராட் கோலியா? இல்லை, இந்த பொண்ணுங்க கூட கப் அடிக்கிறாங்க, ஆர்சிபியில் எதுக்கு விராட் கோலி கப் அடிக்க மாட்டுறாரு? அது எல்லாருக்குமே உள்ள டவுட்டு தான். என்ன காரணம்? அதான் அவனுங்க லேடிஸ் கூட சூப்பராக ஆடுறாங்க ஆர்சிபியில். இந்த யார் இந்த பொண்ணு? வாவ் வேறு லெவல் அழகாக இருக்காங்களே இந்த பொண்ணு. இந்த பொண்ணை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருக்காங்களே. இவங்க பேர் என்னவா இருக்கும்? யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பொண்ணோட பேரை. யார், விராட் கோலியா? ஓகே, தம்பி உனக்கு இந்த ஜென்மத்தில் கப்பு கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அவங்க தோக்குறாங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன? அவங்க சைடில் ஒழுங்கான ட்ரைனிங் இல்லையா, இல்லை என்ன காரணம்? அதை பார்த்து ஃபேன்ஸான நீங்கள் வந்து உங்கள் சைடில் உள்ள டீமில் உள்ள ஆட்களை மாற்றுங்க, நல்லா ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நைட்டு பகல் அப்படின்னு பார்க்காம ட்ரைனிங் எடுக்கணும். வாட் ஓரியோ? அது யார், விராட் கோலியா? என்னடா இப்படிலாம் எடிட் பண்ணுறீங்க? இப்படிலாம் எடிட் பண்ணால் சண்டை தானடா வரும். அட பாவிகளா, இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, ஃபேன்ஸுக்குள்ளே அடித்தடி தானே நடக்கும். ஏங்கடா இப்படிலாம் எடிட் பண்ணுறீங்க? சின்ன சைஸ் வேணும்னா கூட எங்ககிட்ட நீங்கள் முன்னாடியே வந்து சொன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் அழகாக வாங்கி வச்சுருப்போம். ஓகே, அப்போ இது கூட அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கடைக்கு போயிட்டு. ஆனால் வாங்கிடுமா? அதான் எல்லாமே தொலைபேசி, இந்த மாதிரி மொபைல் கேமரான்னு எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அவங்க அவுட் ஆனால் தான் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி கப்பு வாங்கிட்டு போவாங்க? ஓ ஆறுதலுக்காண்டியா? சார் ஒரு நிமிஷம் சார், கறி ஒரு ரன் இல்லையா? என்னங்கடா இது? ஒருவேளை இங்கே சிஎஸ்கேக்கு யாரும் சூனி எதுவும் வச்சுட்டாங்களா? ஜெயிக்கவே மாட்டுதே. என்ன காரணமாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அப்போல்லாம் சின்ன வயசுல, ஆனால் இப்போ பிடிக்கும். அப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சிஎஸ்கே வேஸ்ட்டு, சிஎஸ்கே அவுட் ஆகுது அப்படின்னு. அது என்ன காரணம்? ஐபிஎல் மீட்டிங் பி லைக் விராட் கோலி. ஐயோ பெரியவர் நிக்கிறாரு, நான் யூத்னு சொல்றேன். வாட்? நீங்க எப்படி வந்துருங்க? ஏய், தோனியை யூத்துன்னு சொல்லுங்கடா. அது ஏன்டா அப்படி சொல்கிறீங்க? பெரியவர் நிற்கிறாரு அப்படின்னு. மீம்ஸில் கூட அவர் அப்படி சொல்லாதீங்கடா, அவர் யூத்து தான்டா.
சூப்பரா இருக்குங்க. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. அதான் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, மும்பை இந்தியன்ஸ். இந்த மீம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே நகைச்சுவைக்காண்டி மட்டும்தான், யாரும் மனசை புண்படுத்திக்க வேண்டாம். இது எல்லாமே காமெடிக்கு தானே. சிஎஸ்கே அவுட் ஆகக்கூடாதுன்னா அவங்க இதில் ட்ரைனிங் பயங்கரமாக இருக்கணும், நான் சொன்ன மாதிரி. ஓகேவா?